நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு குருதிச்சாரல் அத்தியாயம் 18. மலைச்சுனையின் ஓசை 1. விஜயை தேரின் முகப்பு சாளரத்தின் சிறு திரையை மெல்ல விலக்கி அப்பால் ஏவுபிடத்தில் அமர்ந்திருந்த தேரோட்டியிடம், அணுகிவிட்டோமா என்றாள். அவன், முதல் காவல் நிலை தெரிகிறது அரசி என்றான். நன்று என்ற பின் அவள் திரையை மூடிவிட்டு இருக்கையில் சாய்ந்தாள். அவள் அருகே தாழ்ந்த பீடத்தில் அமர்ந்திருந்த முதிய சேடியான அபயை, பெருஞ்சாலை வந்துவிட்டதே காட்டுகிறது, நகர் நெருங்கிக் கொண்டிருக்கிறதே என என்றாள். வெறுமனே அவளை நோக்கிவிட்டு விஜயை விழி திருப்பிக் கொண்டாள். அவள் பேச விரும்புகிறாளா இல்லையா என்பதை கணிப்பதற்காக அபயை அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். பின்னர் அவளே புரிந்து கொண்டு, சிபி நாட்டு அரசி இப்போது அங்குதான் இருக்கிறார்கள் என்று அறிந்தேன் என்றாள். ஆம் என்று விஜயை தலையசைத்தாள். போர் குவியம் கொண்டிருக்கிறது. சிம்ம குரல் கேட்ட மான் கூட்டம் என ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசைக்கு சிதறி சுழல்கிறார்கள் என்று சேடி சொன்னாள். சிம்மத்தை நோக்கியே ஓடுபவர்களும் உண்டு என்று மேலும் அழுத்தினாள். விஜயை திரும்பி அவள் விழிகளை பார்த்தாள். இருமுறை சொல்லுக்கு ஆயம் கூட்டி அதை தவிர்த்து பின் எடுத்த சொல்லை தவிர்க்க முடியாமல் போரை தவிர்ப்பதற்கு ஒவ்வொருவரும் தங்கள் இயல்பில் முயல்கிறார்கள். ஏதேனும் ஒரு குரலுக்கு தெய்வங்கள் உளம் அளித்தால் கூட நன்றுதானே என்றாள். அபயை நகைத்து, தெய்வங்களிடம் உள்ள தீய வழக்கம் என்னவென்றால் அவை மனிதரின் சொற்களையோ எண்ணங்களையோ நம்புவதில்லை, ஆழங்களை மட்டுமே கருத்தில் கொள்கின்றன என்றாள். விஜயை அவளை கூர்ந்து நோக்கி கொண்டிருந்தாள். 30 ஆண்டுகளுக்கும் மேலாக அவளுடன் இருந்து கொண்டிருக்கும் சேடி அவள். அவள் சிறுமியாக இருக்கையில் எப்போதும் அபயையுடன் இருக்கவே விரும்பினாள். அரண்மனை சேடியரின் சிரிப்பும் பேச்சும் உடல் அசைவுகளும் கூட ஒன்று போலவே இருக்கையில் அவள் மட்டும் எங்கும் எப்போதும் தனித்து தெரிந்தாள். இளமையில் அவள் விழிகளில் நஞ்சு கலந்த நகைப்பு எப்போதும் இருந்தது. அன்று அது ஒவ்வொரு கணத்தையும் பொருள் கொள்ளச் செய்வதாக, வெடித்து நகைக்கச் செய்வதாக இருந்தமையால் அவள் தனக்கு அணுக்கமாக ஆனாள். அகவை நீளும் தோறும் அபையில் இருந்த பிற கூறுகள் அனைத்தும் மறைந்து அந்த நச்சு நகைப்பே அவள் என்றாகி திரண்டது. முகத்தில், விழிகளில், சிரிப்பில் எங்கு அந்நகைப்பிருக்கிறதென்றே தெரியாமல் அதுவே அவள் உருவென எப்போதும் முன் நின்றது. எப்போது அவளை தன் உள்ளம் விலக்கத் தொடங்கியது என்று விஜயை எண்ணி பார்த்தாள். அவை நடுவே திரௌபதி சிறுமை செய்யப்பட்ட அன்று அச்செய்தியை அவளிடம் சொன்ன அபயை கோணலாக வளைந்த கீழ்தொடும் விழிகளில் எள்ளலின் ஒளியுமாக, நன்று, இனி பாரத வருஷத்தில் பெண்டிர் அனைவரும் எண்ணி கொதிக்க பிற உரு ஒன்று கிடைத்தது. தன்னை எண்ணி கொதிக்கையில் சார்ந்தோரை வெறுத்தும் தப்பித்து கொள்ளலாம் என்றாள். அக்கணத்தில்தான் விஜயை அவளை முற்றாக வெறுத்தாள். வாளை உருவி அவள் சங்கை அறுத்து பெருகும் குருதியை காண வேண்டும் என்று பொங்கி எழுந்த ஆழம் ஒன்றை வென்று அத்தருணத்தை கடந்தாள். பிறகு அவள் சொல்லும் அத்தனை சொற்களிலும் அந்த நஞ்சையே உணர்ந்தாள். ஆனால் அவளை தவிர்க்க இயலவில்லை. அவளை ஒழித்து காணாடலுக்கோ ஆலயம் தொழவோ சென்று சில நாட்களை கழித்ததுண்டு. அந்நாட்கள் முற்றிலும் வெறுமை கொண்டு எண்ணுவதற்கும் மகிழ்வதற்கும் ஏதுமின்றி கடந்து சென்றன. அவ்வெறுமை தாழாமல் மீண்டும் அவளிடமே திரும்பி வந்தாள். வெறுப்பையும் கசப்பையும் போல நாட்களை நிறைக்கும் பேருணர்வுகள் பிரிதில்லை என்று உணர்ந்தாள். அவ்விருள் பின்புலத்தில் மின்னுகையிலேயே உவகை பொருள் கொள்கிறது, இனிமைகள் அணுக்கமாகின்றன. பின்னர் அவளின்றி தான் இல்லை என்று தெளிந்தாள். அவளை விலக்கும் முயற்சியை கைவிட்டாள். ஒவ்வொரு எண்ணம் தனக்குள் எழுகையிலும் இதை அபயை எப்படி சொல்லென ஆக்குவாள் என்று உள்ளிருந்து ஒரு கணிப்பு ஓடுவதை உணர்ந்த போது தன் விளைவுகளால் அவளை அத்தனை ஆண்டுகளில் மெல்ல வணைந்தவள் தானே என்று உணர்ந்தாள். கல்லை சூழ்ந்து வேர் பரப்பி கவ்வி கல்லை அசைவிலாத நிறுத்தும் அருகத்தின் நச்சு மரமென அவள் தன்னை ஆட்கொண்டிருக்கிறாள். பெரிய தந்தை சல்லேர் இந்திரபிரஸ்தத்திற்கு துணையாக படையுடன் கிளம்பி சென்று வழியிலேயே அஸ்தினபுரியுடன் சேர்ந்து கொண்ட செய்தியை அவளிடம் வந்து சொன்ன உளவு செடி காத்தேய், அஸ்தினபுரியுடன் படை கூட்ட அமைவதற்கு நம் அரசர் கை சாத்திட்டிருக்கிறார். 4 நாட்களுக்கு முன் அஸ்தினபுரியில் அச்செய்தி அவை அறிவிப்பாகவும்
பின்னர் நகர்மன்றுகளில் அரசறிவிப்பாகவும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது அரசி என்றாள். நன்று என்று சொல்லி அருகே நின்ற அபயையிடம் உளவுச்செடிக்கு பரிசில் அளித்து அனுப்புக என ஆணையிட்டுவிட்டு கைகளை மார்பில் கட்டியபடி பீடத்தில் உளம் செயலிழந்து அமர்ந்திருந்தாள். பரிசில் பெற்று அவள் செல்வதை வெறித்து நோக்கிக் கொண்டு நெடுநேரம் இருந்தாள். ஒரு வழியாக அவர் நிலை கொண்டார் என்றாள் அபயை. என்ன என்றாள் விஜயை. எளிய மனிதர்களுக்கு நிலை என்பதே வாழ்வின் பெரிய அறைகூவல். எதிலாவது மீளவியலாதபடி சிக்கிக் கொண்டுதான் அவர்களால் நிலை பேரை அடைய முடியும். விஜயை, விந்தையான நடத்தை என்றாள் அபயை. இதை முன்னரே உணர்ந்திருக்காவிடில் நீங்கள் பெரிய தந்தையை அறிந்ததில்லை என்றே பொருள் என்றாள். இதை நீ உணர்ந்திருந்தாயா என்று விஜயை சீற்றத்துடன் கேட்டாள். தன் மருகனுக்கு எதிராக, மகள் கொடையளித்த அரசுக்கு எதிராக படை கொண்டெழுபவர் தந்தை என்றா இது நாள் வரை கருதி இருந்தாய்? அபயை, இல்லை. ஆனால் அரசியல் களம் மாறிக்கொண்டே இருக்கிறது. மற்ற நாடு பால்கீக கூட்டமைப்பின் சிறு பகுதியாக நின்றிருந்த போது இந்திரபிரஸ்தத்தின் மன உறவு அதை மேலெடுத்தது. பாண்டவர் உறவை காட்டியே மத்திரம் வளர்ந்தது. சகலபுரி செல்வத்தை அடைந்தது. கோட்டையும் படைக்கல திரளும் கூலிப்படைகளும் அமைந்தன. ஆனால் இந்திரபிரஸ்தம் வீழ்ந்து அஸ்தினபுரிக்கு அடிபட்ட பின்னரும் 14 ஆண்டுகள் மத்திரம் தனித்து நிற்க முடிந்தது என்றாள் அபயை. அரசி, 14 ஆண்டுகள் அஸ்தினபுரியை அஞ்சி அஞ்சித்தான் இங்கே வாழ்ந்திருந்தோம். அஞ்சுபவர்களை பற்றி அல்லும் பகலும் எண்ணுவது மானுடர் இயல்பு. எண்ணும் தோறும் வளர்வதே எதுவும். அஞ்சும் எதிரியைப் போல மானுடர் உள்ளூர வழிபடும் பேருருவம் பிரிதொன்றில்லை. துரியோதனர் தேடி வந்திருக்கிறார் என்ற செய்தியாலேயே மூத்த அரசர் உவகை கொண்டு திளைத்திருப்பார். அவரை நேரில் கண்டதுமே அவர் அகம் ஓடிச் சென்று அடிபணிந்திருக்கும். அதை தன் வெற்றி என்றே கொண்டாடியும் இருக்கும். இனி அச்சமில்லை என்ற செய்திக்கு அப்பால் நாம் அடையும் விடுதலை பெரிதில்லை. அவளை வெறித்து நோக்கி கொண்டு விஜயை அமர்ந்திருந்தாள். எண்ணங்கள் ஏதும் ஓடவில்லை. 15 ஆண்டுகளில் பால்கீக கூட்டமைப்பு சோமதத்தரின் மைந்தர்களால் வலுவுற கூட்டப்பட்டது. பால்கீகபுரியின் பெருங்கோட்டை இம்மலை நாடுகள் அனைத்துக்கும் அச்சமூட்டும் மையம் என்றாகியது. பால்கீக அரசர் சலன் தலைமையில் நம்மை மலை வெள்ளச்சரிவென சூழ்ந்து கொள்ளும் பெரும் படை உள்ளது. ஆயினும் நம்மை அவர்கள் இன்று வரை தொடவில்லை. அந்த தன்னம்பிக்கையும் துணிச்சலும் நம் மூதரசரில் இருந்தாக வேண்டும் என்றாள் அபயை. நம்மை நசுக்குவது இளைய பால்கீகருக்கு மிக எளிய செயல். அவர் அதை செய்யவில்லை என்றாள் விஜயை. அடுத்த சொற்றொடரை சொல்ல அவள் உதடுகள் அசையவில்லை. அவர் உங்கள் மீதான காதலால் சகலபுரியை விட்டுவிட்டார் என்கிறீர்களா என்றாள் அபயை. ஏன் இருக்கக்கூடாது என்று விஜயை சீற்றத்துடன் கேட்டாள். இருக்கலாம், வேறு எண்ணங்களாலும் இருக்கலாம் என்றாள் அபயை. அதற்கு ஏன் நகைக்கிறாய்? உன் நச்சு நகைப்பு என்னை சீற்றம் கொள்ள செய்கிறது என்றாள் விஜயை. இளவரசி, நஞ்சில்லாத நகைப்பென ஏதும் இல்லை என்றாள் அபயை. நம் மூத்த அரசர் மாறா முடிவுகள் கொண்டவர் அல்ல. அந்தந்த தருணங்களுக்கு எதிர்வினையாற்றி முன் செல்பவர். அத்துடன் என்றாள் அபயை. விஜயை தலை தூக்கி அத்துடன் என்றாள். மெல்லிய புன்னகையுடன் அபயை, அங்க நாட்டரசருக்கு எதிராக படை கொண்டு நிற்க வேண்டும் என்று அவர் உள்ளம் எப்படி முடிவெடுக்கும் என்றாள். அவள் விழிகளை கூர்ந்து நோக்கி என்ன சொல்கிறாய் என்றாள் விஜயை. பல்லாயிரம் தயக்கங்களால் ஆனது ஒவ்வொரு முடிவும். அதை மட்டுமே சொன்னேன் என்றாள் அபயை. விஜயை கை வீசி உளராதே என்று சொன்னாள். தலை திருப்பி அப்பேச்சை அப்படியே தள்ளி அப்பால் ஒதுக்கினாள். தந்தை இதை ஏற்பார் என்று எண்ணுகிறாயா என்றாள். ஏன் என்று அபயை கேட்டாள். இத்தனை நாள் பாண்டவர்களின் நட்பு நாடென்றே மத்திரம் தன்னை எண்ணியுள்ளது. இங்கு பிறந்து வளர்ந்த அனைவருமே ஐவரின் கதைகளை கேட்டு உளம் விரிந்தவர்கள். ஒரு நாளில் ஒரு செய்தியில் அவர்கள் மாறக்கூடுமா என்ன என்றாள். அபயை புன்னகைத்து, தாங்கள் மக்களையும் அறிந்திருக்கவில்லை அரசி. எப்படி இதை நம் மக்கள் ஏற்பார்கள்?
களத்தில் எதிர் நின்று பாண்டவர் ஐவரையும் கொல்லும் வஞ்சினத்தை அரசர் உரைப்பதை இவர்களின் உள்ளம் எவ்வாறு ஏற்றுக்கொள்ளும் என்று விஜயை கேட்டாள். அபயை, உள்ளத்திற்கு தேவை என்ன? சொற்கள் தானே. இப்புவியில் எல்லையின்றி சிக்குபவை, எப்போதும் பஞ்சமில்லாதவை சொற்களே என்றாள். நான் தந்தையிடம் சென்று பேசவிருக்கிறேன். இது தீய முடிவு. இக்குலம் முற்று அழிவதற்கு வழி வகுக்கும். தந்தை எடுத்த முடிவென்பதால் மைந்தர்கள் இதை ஒப்ப வேண்டியதில்லை. தந்தையை சொல் கொண்டு பின்னிழுக்கும் பொறுப்பும் அரசரென அதை செய்யும் கடமையும் மூத்தவருக்கு உள்ளது என்றாள். அபையே, இப்போது தாங்கள் அவை புகுந்து இச்சொற்களை சொன்னால் அது என் நிலையில் நின்று உரைக்கப்படுவதாக அவர்களால் கொள்ளப்படும் அரசி. நான் இந்நாட்டு மகள் என்றாள். ஆனால் தாங்கள் சூடியிருக்கும் மணிமுடி இந்திரபிரஸ்தத்திற்கு உரியது. சகதேவரின் ஆழியை விரலில் அணிந்திருக்கிறீர்கள். மாற்று நாட்டு அரசி வந்து அவை நின்று பேசுவதற்கு நிகராகவே உங்கள் சொற்கள் பொருள் கொள்ளப்படும் என்றாள் அபயை. நீங்கள் எம்மண்ணை சார்ந்தவரே என்பதனால் அவையில் கடுமையாக மறுத்துரைக்கப்பட மாட்டீர்கள். வெற்று முறைமை சொற்கள் உங்களுக்கு முன் விரிக்கப்படும். இயல்பாக அவற்றினூடாக வழுக்கி நகர்ந்து மறு எல்லை சேர்ந்து திரும்பி வருவீர்கள். அனைத்தும் பிசிறின்றி நடந்ததென்று உள்ளம் சொல்கையில் ஆழத்தில் பெரிதொன்று நீளம் பாரித்து அடிபட்டு கன்றி வலி கொண்டு துடித்து கொண்டிருக்கும் என்றாள். விஜயை அவள் விழிகளையே நோக்கிய பின், என்ன செய்ய சொல்கிறாய்? பொறுத்திருங்கள். இச்செய்தி நமக்கு வந்திருப்பதனால் இதற்கு முன்னரே அரசரை வந்தடைந்திருக்கும். இளவரசர்கள் ருக்மாங்கதரும் ருக்மரதரும் இதற்குள் இறுதி முடிவை எடுத்துவிட்டிருப்பார்கள். இங்கே அவர்களே சொற்கோன்மை கொண்டவர்கள். உங்கள் தந்தையும் உடன் பிறந்தாரும் அல்ல என்றாள் அபயை. அவையில் இது பேசப்பட்டதென்றால் ஓரிரு நாழிகைக்குள்ளேயே அரண்மனை எங்கும் இதுவே பேச்சென்றாகும். நோக்குக, சற்று நேரத்திலேயே இங்குள்ள மக்களின் உள்ளங்கள் திசை மாறத் தொடங்கும். அதை அவர்கள் உடல்களே காட்டும். ஏவலரையும் மக்களையும் மட்டும் கூர்ந்து நோக்குங்கள். ஆவதென்ன என்று அவர்களே உங்களுக்கு காட்டுவார்கள் என்றாள். நான் மூத்தவர் ருக்மாங்கதரிடம் பேசலாம் என்று எண்ணினேன் என்றாள் விஜயை. முதலில் நம் வாயிற்காவலனிடம் பேச முடியுமா என்று பார்ப்போம் என்றாள் அபயை. விஜயை, உன் நஞ்சு எப்போதும் எனக்கு ஒவ்வாமையையே அளிக்கிறது என்றாள். அது உண்மை என்பதனால் கூட என்றாள் அபயை. சினத்துடன் எழுந்து மேலாடையை எடுத்து சுற்றி கொண்டு விஜயை தன் அறைக்குள் சென்றாள். ஓசையுடன் கதவை மூடி மஞ்சத்தில் குப்புற விழுந்து இரு தலையணைகளால் முகத்தை அழுத்தி கொண்டாள். சீராக முறையாக உளச்சொல் கோக்க வேண்டுமென்று எண்ணினாலும் சிதறி சிதறி பறந்து கொண்டிருந்தது அகம். எவ்வாறு அது இயலும்? எவ்வாறு என்றே உளம் மையச் சொல் கொண்டிருந்தது. பின்னர் சலித்து மல்லாந்து படுத்தபோது இனி என்ன செய்வதென்று வினா எழுந்தது. இந்திரபிரஸ்தத்தில் அரச முறைமைகளின்றி அரசியர் இருப்பது தகாதென்பதனால் அவர்கள் அனைவரும் பிறந்த இல்லத்திற்கே செல்லும்படி குந்திதான் ஆணையிட்டிருந்தாள். மைந்தனை பிரிந்து மத்ர நாட்டுக்கு அவள் வந்து 13 ஆண்டுகளாயின. ஆண்டுக்கு ஒரு முறை மைந்தர்கள் வந்து அவளை பார்த்து சென்றார்கள். 13 ஆண்டுகள் ஒரு முழு வாழ்வை வாழ்ந்து முடிக்க போதுமானவை. நிமித்த நூலின்படி ஒரு வியாழ வட்டம் ஒரு முழு பிறப்பிறப்புக்கு நிகர். நினைவுகள் நதியொழுக்கில் நுரையுடன் ஒதுங்கிச் சுருளும் குப்பை படலம் என்றாகி உள்ளத்தில் எங்கோ ஒதுங்க அவள் பிரிதொரு தீ என எழுந்தாள். இந்திரபிரஸ்தத்திலிருந்து அகம்படியும் துணைப்படியும் இன்றி மத்ரம் நோக்கி கிளம்பிய போது சிறுமையுணர்வும் சோர்வும் இருந்தது என்றாலும் உள்ளத்தின் ஆழத்தில் மெல்லிய இனிமை ஒன்றும் உணர கிடைத்தது. என் இளமைக்கு திரும்புகிறேன் என்று அதை சொல்லென ஆக்கி கொண்டாள். விட்டு வந்த அனைத்தும் அங்கிருக்கின்றன. முதிரா அகவை, அறியாமையின் 1000 உவகைகள். மத்ரம் அவளை கண்ணீருடன் எதிர்கொண்டது. சகலபுரியின் தெருக்களில் மக்கள் கூடி கண்ணீருடன் இசையுடன் அவளுக்கு வாழ்த்து கூவினர். அவர்களின் கண்ணீரை தான் பெற்று பெருக்கி முகம் பொத்தி பீடத்தில் அமர்ந்திருந்தாள். அரண்மனைக்குள் நுழைந்து அன்னையை அணுகி கால் தொட்டு சென்னி சூடிய போது அழுதபடி அவள் மடியில் விழுந்து விட்டாள். அவள் தலையை தன் உடலுடன் அணைத்து குழலை வருடியபடி, அன்னை, பொறுமை கொள் மகளே, அனைத்திற்கும் தெய்வங்கள் நல்ல நோக்கம் ஒன்றை கறந்திருக்கும் என்று எண்ணிக்கொள்
அரசியரின் வாழ்வு 100 மடங்கு பெரிது. செல்வங்களும் துய்ப்புகளும் உவகைகளும் புகழும் போலவே தனிமையும் துயர்களும் சிறுமைகளும் 100 மடங்கு. எனவே ஆற்றலும் துணிவும் கூடவே அகன்று நிற்கும் தெளிவும் 100 மடங்கு தேவை என்றாள். சேடியர் கைப்பற்றி தூக்க தளர்ந்த காலடிகளுடன் நடந்து சென்று மஞ்சத்தில் விழுந்து கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாள். அன்று துயின்று மறுநாள் காலை எழுந்தபோது மீண்டும் சிறுமகளாக மாறிவிட்டிருப்பது போல் உணர்ந்தாள். அரண்மனை எங்கும் உலவி ஒவ்வொரு தூணையும் சுவரையும் தொட்டு மீட்டெடுத்தாள். அடுமனை முகப்பில் இருந்த தூணின் மேல் இருந்த சிறு வெடிப்புக்குள் அவள் ஒரு முறை கறந்து வைத்திருந்த சிறு சோழியை கண்டெடுத்த போது சிரித்தபடி துள்ளி குதித்து அன்னையை அணுகி, "அன்னையே, இது என்ன தெரிகிறதா?" என்றாள். அன்னை குனிந்து நோக்கி, "இது தென்கடல் சோழி. இங்கு வந்த விரலி ஒருத்தியால் உனக்கு பரிசளிக்கப்பட்டது. எங்கு வைத்திருந்தாய்?" என்றாள். அடுமனை முகப்பு தூணின் ஒரு சிறு பொந்தில். "இத்தனை ஆண்டுகள் அங்கேயே இருந்திருக்கிறது" என்றாள். "ஆம், 1-2 அவ்வாறு எஞ்சிவிடும்" என்ற அன்னை சிரித்தபடி சொல்லி அவள் தலையை வருடினாள். அன்று பகல் முழுக்க சோழியை அரண்மனையின் சேடியரிடமும் தோழியரிடமும் காட்டிக்கொண்டு அலைந்தாள். அன்றிரவு அதை தன் கைகளுள் வைத்து நெஞ்சோடு அணைத்து கொண்டு துயன்றாள். ஒவ்வொரு நாளுமென மீண்டு வந்தாள். மைந்தரை, கணவரை, புகுந்த நகரை, அங்கிருந்த பெற்றிகளை முற்றிலுமாக மறந்தாள். மீண்டும் ஒரு இளமை. இம்முறை அது மிக அரிதென்றும் எளிதில் மறைவதென்றும் உணர்ந்திருந்தமையால் 2 மடங்கு வெறியுடன் அள்ளி அணிந்து கொண்டாள். ஒவ்வொரு மலரையும் சூடினாள். ஒவ்வொரு இனிமையையும் எண்ணி எண்ணி பெருக்கி அருந்தினாள். ஒவ்வொரு நாளும் நிறைவின்மையுடன் துயின்று எதிர்பார்ப்புடன் மறுநாள் விழித்தெழுந்தாள். மத்திரத்தை அவள் அதுபோல முன்பு விரும்பியதே இல்லை. தொட்டு தொட்டு விரித்து அதை 100 மடங்கு பெருக்கிக் கொண்டாள். அதன் கோட்டைகள், மாளிகைகள், பறவைகள், சுனைகள் அனைத்தும் 1,000 என பெருகி அவளை சூழ்ந்தன. முன்பு அச்சிறு மலைநகரை அவள் சிறையென எண்ணி இருந்தாள். அதன் கோட்டை இறுக கட்டிய இரும்பு கச்சை என மூச்சு திணறச் செய்தது. சற்றே சினம் எழுந்தாலும் கையில் சிக்கும் பொருட்களைக் கொண்டு அவ்வரண்மனையின் மரச்சுவர்களை அறையும் வழக்கம் கொண்டிருந்தாள். அவையே தன்னை காவல் காக்கும் பூதங்கள் என்பது போல. பாண்டவர்கள் உபப்ளாவியத்திற்கு திரும்பிவிட்டார்கள் என்ற செய்தி வந்தபோது அவள் அடைந்தது ஏமாற்றத்தை தான். அவையில் அச்செய்தியை பாண்டவர்களின் தூதன் உரைத்த போது சல்லியரும் தந்தையும் மூத்தவர்களும் எழுந்து மகிழ்வொலி எழுப்பினர். அவை அமர்ந்திருந்த குடித்தலைவர்கள் அனைவரும் தங்கள் கோல்களை தூக்கி, "பாண்டவர்கள் வெல்க, இந்திரபிரஸ்தம் வெல்க, மற்ற அரசி வெல்க, தொல்குடி பெற்று பெருகுக" என்று வாழ்த்துரைத்தனர். அவை முறைப்படி எழுந்து கைகூப்பி புன்னகையுடன் நின்றபோது அவ்வொலிகளை உள்ளிருந்து உந்தி வெளியே தள்ளும் பிரிதொன்றை தன்னில் உணர்ந்தாள். சல்லியர், இது நற்செய்தி. இந்திரபிரஸ்தம் இல்லாமலிருந்தும் கூட நாம் பால்கீக கூட்டமைப்புக்கு அடிபணியவில்லை. இனி பாண்டவர்களின் அவையில் நம் இடம் அவர்களின் உதவியை கோருபவர்கள் என்றல்ல, அவர்களுக்கு உதவும் நட்பு நாடு என்று என்றார் தியூதிமானர். ஆனால் நாம் அவர்களின்றி நிற்க முடியாது. அவர்கள் மீண்டு வருவார்கள் என்ற அச்சமே நம்மை காத்தது என்றார் ருக்மாங்கதன். நம்மை நாமே குறைத்து காண வேண்டியதில்லை இளைய தந்தையே. இங்கே நாம் எத்தகைய படை வல்லமை கொண்டிருக்கிறோம் என்பது சோமதத்தனின் மைந்தர்களுக்கு தெரியும் என்றான் ருக்மரதன். போர் நிகழ்ந்தால் அது பால்கீகர்களை ஆற்றல் இழக்கச் செய்யும். கிண்ணறர்களும் முசினாரர்களும் இறங்கி மலைநாட்டில் பரவுவார்கள். அந்த அச்சமே அவர்களை விலக்கியது என்றான். சல்லியர், அதற்கும் அப்பால் ஒன்றுண்டு, நம் விற்கள் என்றார் ருக்மாங்கதன். ஆம் தந்தையே, நான் அதையே சொன்னேன் என்றான் தியூதிமானர். நான் குறைத்து சொல்லவில்லை என்றார். அவையிலிருந்த குடி மூத்தார் ஒருவர், சல்லியரை அறியாதோர் மலைநாட்டில் இல்லை என்றார். ஆம் 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 என்று அவை கூச்சலிட்டது. ருக்மாங்கதன், மீண்டு வரும் பாண்டவர்கள் தங்கள் நகரை வெல்லவும் நம் மூத்த அரசரின் படை வல்லமையும் வில் ஆற்றலும் தேவையாகும். அளிப்போம். மறுவினையாக நம்மை அவை முதன்மையாக அமர்த்த கோருவோம் என்றான். மீண்டும் ஆம் 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 என்று அவை கூச்சலிட்டது. தன்னை 2 பகுத்து ஒன்றை இந்திரபிரஸ்தத்திற்கு அனுப்பிவிட்டு அங்கேயே தங்கிவிட முடியுமா என்று எழுந்த எண்ணத்தை என்ன இது என்று வியந்து நோக்கி விளக்கினாள் விஜயை.
அபிமன்யுவுக்கும் மணமகள் என்று ஒருத்தியை கொண்டு வந்திருக்கிறார்கள். விராட குலத்தவள். அத்திருமணம் இன்னும் சில நாட்களில் அங்கு நிகழும். இங்கிருந்து அரச குழு ஒன்று அங்கு செல்ல வேண்டியுள்ளது என்று அன்னை சொன்னாள். நீ இந்திரபிரஸ்தத்து மருகி, அன்னை அரசியர் அனைவரும் அங்கிருப்பதே முறை. ஆனால் நாம் இங்கிருந்து கிளம்பி அங்கே செல்ல இனி பொழுதில்லை. எண்ணி நாள் எடுத்து முடிவு சூழ்ந்திருக்கிறார்கள். சல்யர் அவையில். பொறுப்போம், அது ஒரு சிற்றூர். அங்கு முறையாக அரசியர் தங்கும் மாளிகைகள் உள்ளனவா என்று அறிய வேண்டும். பிற அரசியர் அங்கு செல்கிறார்களா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதன் பின்னர் பிறர் வியக்கும் சீர்வரிசைகளுடன் மற்ற நாட்டு அரசியை அனுப்புவோம் என்றார். அதுவே முறை என்று அவை ஏற்பொலி எழுப்பியது. சிபி நாட்டரசி தேவிகை செல்லவில்லை என்று செய்தி வந்தபோது அவளுடைய பயணமும் தவிர்க்கப்பட்டது. அவளுக்குள் சிறுமி ஒருத்தி கை விரித்து துள்ளி குதித்தாள். சிறு பாவாடை உடையன விரிய சுழன்று சுழன்று படிகளில் ஏறி ஓடினாள். இன்னும் சில நாள். அந்நாட்கள் மேலும் விரியக்கூடும். இங்கிருக்கும் வரை எனக்கு முதுமையும் இறப்பும் இல்லை. அகத்தரைக்கு திரும்புகையில் அபயை அவள் கைகளை பற்றி, நன்று, இன்னும் சில நாட்கள் என்றாள். அவள் கண்களை நோக்கி, இங்கிருந்து விரைந்து சென்று அவரை பார்க்கவே நான் விழைகிறேன் என்றாள் விஜயை. ஆம், அவ்விழைவும் தேவைதான் என்று சொன்ன அபயை, ஆனால் இவை அனைத்தும் உடனே முடியும் என்றில்லை. இந்திரபிரஸ்தம் கௌரவரால் திருப்பி அளிக்கப்படும் போதே தாங்கள் இங்கிருந்து கிளம்புவீர்கள் என்றாள். அதற்கு எத்தனை நாட்களாகும் என்றாள் விஜயை. ஆம், மாதங்களும் ஆண்டுகளும் யுகங்களும் கூட. எண்ணி நோக்கினால் நாட்கள் தானே என்றாள் அபயை. சினத்துடன் அவளை நோக்கிவிட்டு அகத்தரைக்குள் சென்றபோது, உண்மையிலேயே அந்த அரசியல் பூசல் பல மாதம் நீடிக்கும் என்றும் அதுவரை மற்ற நாட்டிலேயே வாழலாம் என்றும் அவள் விழைந்தாள். மறுநாள் அபயிடம், அங்கு என்னடி நடக்கிறது? மெய்யாகவே சொற்படி நகரை திருப்பி அளிக்க அவர்கள் மறுக்கிறார்களா? ஒன்று கணித்து கொள்ளுங்கள் அரசி, ஒருபோதும் அஸ்தினபுரியின் அரசர் தன் மண்ணில் ஒரு துளியையேனும் பிறருக்கு அளிக்க மாட்டார், தம்பியருக்கோ தந்தையருக்கோ கூட என்றாள் அபயை. அப்படி என்றால் என்ன ஆகும் என்று அவள் கேட்டாள். அபயை, அனைத்தும் இனிதே. அது நமது ஆடலே அல்ல. இங்கிருந்து நோக்கி காத்திருப்போம் என்றாள். ஆம் என்று விஜயை சொன்னாள். அக்கணமே அவ்வெண்ணங்கள் அனைத்தையும் உள்ளத்தின் ஓரத்தில் ஒதுக்கி ஒவ்வொரு அடியாக வைத்து பின்னகர்ந்து மத்திரத்தில் எதுவும் அறியாது திளைத்த இளமகளென தன்னை ஆக்கி கொண்டாள். இசை கேட்டாள், சூது விளையாடினாள், தோழியருடன் சென்று நீர் விளையாடி கழித்தாள். சோலையாடலும் நில ஊனும் நூல் பயில்தலும் என நாட்கள் சென்றன. போர் முதிர்ந்து விட்டதென்று ஒரு நாள் அதிர்ந்த போது அது அதிர்ச்சி அளிக்கும் புதிய செய்தியாக இருந்தது. போரா என்று அபயிடம் கேட்டாள். ஆம், உருள் பெருந்தேரை 1000 படம் பற்றி இழுத்து கொண்டு வந்து இல்லத்து முன் நிறுத்துகிறார்கள் க்ஷத்திரியர்கள். அதன் பீடத்தில் கடலென குருதி கிடைத்தாலும் விடாயடங்காத காலதேவி அமர்ந்திருக்கிறாள் என்றாள் அபயை. நீ கற்ற காவியங்கள் எல்லாம் உன் வஞ்சத்தால் திரிந்து புளித்து சொற்களாக வெளிவருகின்றன என்றாள் விஜயை. காவியங்களின் இயல்பு அது அரசி. அவை ஒவ்வொரு உள்ளத்திலும் ஒவ்வொரு கணமும் திரிபடைந்து கொண்டே இருக்கின்றன. சற்றேனும் சொல் திரிபோ பொருட்திரிபோ அன்றி கவிதை வரி ஒன்றை திரும்பச் சொல்பவர் அதை அடைந்ததே இல்லை என்று பொருள் என்று அபயை சொன்னாள். சல்யர் கிளம்பி சென்ற அன்று அவருக்கு குருதி பொட்டிட்டு கோட்டை முகப்பு வரை சென்று வழி அனுப்பி திரும்புகையில் விஜயை, இப்போரில் எவர் வெல்வார்கள் என்றாள். அபயை, வெல்வது அவளே, காலதேவி என்றாள். வாயை மூடு என்று அவள் உரக்க சீறினாள். இனி சொல்ல என்னிடம் உரைக்காதே. அபயை சிரித்து, ஆம், இனி நாம் போர் பற்றி பேசவே வேண்டியதில்லை. பின்னர் சில நாட்களில் மீண்டும் அவள் அனைத்தையும் மறந்தாள். போரை, அஸ்தினபுரியை, இந்திரபிரஸ்தத்தை, கணவரை, மைந்தரை, சல்யர் அஸ்தினபுரியுடன் சேர்ந்து கொண்ட செய்தி வரும் வரை முதற்காவல் கோட்டத்தில் தேர் நின்றது. தேர்ப்பாகன் மற்ற நாட்டு அரசி விஜயை என்று அறிவித்து முத்திரையை காட்டினான். காவலன் அதை வாங்கி நோக்குவதும் பிரிதொரு காவலனிடம் காட்டுவதும் ஓசைகளாகவே தெரிந்தது. திரைக்கு அப்பால் வாயிலில் வந்து நின்ற காவலர் தலைவன், மற்ற நாட்டு அரசியை வணங்குகிறேன்.
இந்நகர் தங்கள் வருகையின் பொருட்டு மகிழ்கிறது என்றான். நன்று, நலம் சூழ்க என்றாள் விஜயை. தேர் கடந்து சென்றது. அவள் மெல்ல சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டு கற்பனையில் இருந்த அந்த சிறுநகரின் கோட்டை அணுகுவதை பார்த்து கொண்டிருந்தாள். குருதிச்சாரல் 18வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.